அப்ப சீனு வேணும் தானே நினைச்ச? இப்ப என்னாச்சு உனக்கு? அந்த கமலேஷை தான் நாங்க பார்த்திருக்கோமே, திருட்டு மொழி மொழிப்பான். உண்மையை சொல்லு ரஞ்சினி, உன்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண வந்தானே அவன். என்னன்னு சொல்லு. வேற ஏதாச்சும் சொல்லி மிரட்டுறானா? ஏய் சொல்லு ரஞ்சினி, ஏதாச்சும் சொல்லு. டேய் புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு சீனு செட் ஆக மாட்டான். சீனு செட் ஆக மாட்டானா? ரஞ்சினி, எங்க குடும்பத்துக்கும் சீனு செட் ஆக மாட்டான். கமலேஷ் தான் சரியா இருப்பான். அதனாலதான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன். என்னம்மா நீ இப்படி கேட்டீங்களாடா? கேட்டீங்களா? மேடம் அவங்க வீட்டுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டாங்களாண்டா? அதனாலதான் சீனு வேணாமா. ஒருவேளை அவங்க வீட்டுல நம்மளெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டனாலதான் இப்ப நம்மளே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ? அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்பவே கிளம்புங்க. அந்த கமலேஷ நேர்ல பார்த்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்டாதான் எல்லா உண்மையும் வரும். கரெக்டா? டேய் டேய் நில்லுங்கடா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கமலேஷ பிடிச்சிருக்குன்னு. திரும்ப திரும்ப நீங்க இப்படி பேச என்னடா அர்த்தம்? இது ஏன் வாழ்க்கை. நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன சொன்ன? உன் வாழ்க்கையா? நம்ம 5 பேருக்குள்ள எப்ப ரஞ்சினி உன் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு பிரிச்சு பார்த்திருக்கோம்? எப்பவும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதானே. நம்ம எல்லாருக்குமே கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு எல்லாரோட சம்மதமும் முக்கியம் தானே நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ இப்படி சொன்னா எப்படி ரஞ்சினி? இங்க பாரு ரஞ்சினி, எங்களுக்கு அந்த கமலேஷ் எல்லாம் பிடிக்கல. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத. அவனை வேணான்னு சொல்லிடு. நீ அந்த சீனுவையே கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க என்ன பேசினாலும் சரி, எனக்கு கமலேஷ் தான் பிடிச்சிருக்கு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுல உங்களோட சம்மதம் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நேத்து இத பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆனா டில்லி பாஸ் ஆனதை எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தீங்க. எங்க நான் இதெல்லாம் சொன்னா நீங்களா அப்செட் ஆயிருவீங்கன்னு தான் நான் நேத்து சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அம்மா ரஞ்சினி, எனக்கு இப்ப கூட நீ தான் பேசுறியான்னு எனக்கு குழப்பமா இருக்குமா. நீ இங்க சின்ன குழந்தையில இருந்து பழகிறத நான் பார்த்துக்கிட்டு தானமா இருக்கேன். ஆனா நீ இப்படி பேசுறத நான் இப்பதாம்மா பாக்குறேன். இப்படி பேசுறிய ரஞ்சனி, இவங்கெல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசியா? ரஞ்சனி கண்ணு, சீனு தம்பி. மேயமா வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, சொல்றதுக்கும் எதுவும் இல்ல. நான் கமலேஷ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் லைஃப்ல இனி சீனு இல்ல. அவன் எனக்கு செட் ஆகவும் மாட்டான். நான் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வரேன். ரஞ்சினி